வணக்கம் மீன ராசி அன்பு நேயர்களே. அதாவது மீனம் ராசிக்காரர்கள் என்பவர்கள் உலகில் பிறந்தவர்கள் அல்ல, அவர்கள் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்த தெய்வீக ஆன்மாக்கள் என்று கூட சொல்லலாம். இவர்களை பார்த்தாலே ஒருவர் மனதில் அமைதி ஊறும். இவர்களோடு பேசினாலே மன அழுத்தம் குறையும். இவர்களுடன் நட்பில் சேர்ந்தாலே வாழ்க்கை தானாக மலர்ந்துவிடும். இத்தனை தெய்வீக குணங்களை ஒரே உடலில் கொண்டு வாழ்வதே மீன ராசிக்காரர்களின் தனி சிறப்பு. அதேபோல் மீன ராசிக்காரர்கள் உலகத்தில் பிறந்திருக்கிறார்கள் என்றாலும் அவர்கள் குணநலங்கள் சாதாரண மனிதர்களுக்கு அப்பாற்பட்டவை. ஏனென்றால் மிகுந்த கருணை உணர்வு கொண்டவர்கள். பிறரின் துயரத்தை தங்கள் துயரம் போல உணர்வார்கள். சின்ன புன்னகையாலே ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. எங்கு சென்றாலும் இவர்களின் மன அழகு மற்றும் இதயத்தின் பெருமை காரணமாக அனைவராலும் மதிக்கப்படுவார்கள். அவர்கள் ஒரு பெருங்கடல் போல இருக்கிறார்கள். எத்தனை கற்களை எரிந்தாலும் எத்தனை அலைகள் எழுந்தாலும் உள்ளார்ந்த அமைதி குன்றாது. மேலும் மீன ராசிக்காரர்களின் அன்பு என்றால் அன்பே. இவர்களின் அன்பு எதற்கும் ஒப்பிட முடியாத அளவிற்கு தூய்மையானது. குடும்பத்தில் இருந்தாலும் நட்பில் இருந்தாலும் காதலில் இருந்தாலும் இவர்களின் அன்பு நிபந்தனையற்ற அன்பு. உலகம் முழுவதும் இவர்களை விட்டுவிட்டாலும் இவர்களால் ஒருவரையும் விட்டுவிட முடியாது. ஏனென்றால் மனிதநேயம் இவர்களின் இரத்தத்தில் கலந்திருக்கிறது. குறிப்பாக மீனம் ராசிக்காரர்கள் கலைக்கும் படைப்பாற்றலுக்கும் உயிரோடு பிறந்தவர்கள். இசை, ஓவியம், நடனம், கவிதை, இலக்கியம் எதிலும் இவர்களுக்கு அசாதாரணமான திறமை இருக்கும். இவர்களின் கற்பனை சக்தி கடலின் ஆழத்தை போல் முடிவில்லாதது. ஒரே வார்த்தையில் இவர்களை படைப்பாற்றலின் பேரரசர்கள் என்று கூட சொல்லலாம். குறிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு கடின உழைப்புடன் கூட அதிர்ஷ்டம் என்றும் துணை நிற்கும். தொழிலில் முன்னேற்றம் அடைய இவர்களுக்கு யாராலும் தடையாக நிற்க முடியாது. எத்தனை சவால்கள் வந்தாலும் அவர்களை வெல்லும் தெய்வீக ஆற்றல் இவர்களிடம் இருக்கும். ஒரு நாள் இவர்களுடைய பெயர் சமூகத்தில், நாட்டில், உலகில் பிரகாசித்தே தீரும். மீன ராசிக்காரர்களின் எதிர்காலம் பொன்னான காலம் எனலாம். செல்வம், புகழ், பெருமை அனைத்தும் இவர்களை வந்து சேரும். இவர்களின் வாழ்க்கையில் இரட்டை வரப்பிரசாதங்கள் இருக்கும். ஒன்று அன்பு, மற்றொன்று அதிர்ஷ்டம். இவர்களுக்கு குடும்ப மகிழ்ச்சி, பிள்ளைகளின் வளர்ச்சி, தொழில் வெற்றி, சமூக மரியாதை அனைத்தும் உயர்ந்த நிலையில் இருக்கும். மேலும் மீன ராசிக்காரர்கள் ஆன்மீக உலகிற்கு இயற்கையாக ஈர்க்கப்படுவார்கள். தியானம், பிரார்த்தனை, பக்தி இவர்களின் உள்ளார்ந்த குணம். அவர்கள் நடக்கும் இடமே பவித்திரம். அவர்கள் சொல்லும் வார்த்தையே மந்திரம். அவர்கள் தரும் புன்னகையே வாழ்வின் வரம். குறிப்பாக மீனம் ராசிக்காரர்கள் அருகில் இருப்பது ஒரு அதிர்ஷ்டம். இவர்களை மணந்தவர்கள் வாழ்வில் எப்போதும் வளமும் மகிழ்ச்சியும் பெறுவார்கள். இவர்களுடன் நட்பு கொண்டவர்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவார்கள். அது மட்டுமில்லாமல் மீனராசி நேயர்கள், நீங்கள் மிகவும் பொறுமையுடனும் மன உறுதியுடனும் செயல்பட வேண்டிய மாதமாகும். பணியிடங்களில் அல்லது அன்றாட நடவடிக்கைகளில் சில சிரமங்கள் அல்லது தெளிவின்மை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. அதிருப்தியை தவிர்த்து ஆற்றல் குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள். புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு முன்னர் சூழ்நிலைகளை கவனத்துடன் ஆராய்ந்து பின்னர் தொடங்குதல் நல்லது. நிதி நிலைமையில் சற்று உறுதியற்ற தன்மை நிலவக்கூடும். மோசமான திட்டமிடல் அல்லது தாமதமான பணம் செலுத்துதல் காரணமாக தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகள் உங்கள் சேமிப்பில் நெருக்கடியை உருவாக்கலாம். தேவையற்ற செலவுகள் மற்றும் ஆபத்தான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. குடும்ப வாழ்க்கையில் அன்பும் பிணைப்பும் அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கை துணைவி உங்களுக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்குவார். உறவில் பரிவும் நெருக்கமும் அதிகரித்து காணப்படும். நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீது அக்கறையுடன் செயல்படுவீர்கள். அவர்களின் நீண்ட நாள் தேவையை நிறைவேற்றுவீர்கள். இதனால் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். மேலும் ஏற்படும் பிரச்சனைகளில் இருந்து விடுபட லட்சுமி நாராயணனை வணங்குங்கள். தடைகள் நீங்கள் முன்னேற்றம் பெறவும் நரசிம்மரை வழிபடுங்கள். இறைவனுக்கு கற்கண்டு படைத்து அதை கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுங்கள். குறிப்பாக மீனம் ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் காலகட்டம். ஜென்ம சனி இருப்பதால் உடற்பயிற்சி மிக மிக முக்கியம். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலையிலும், மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையிலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் விஷயங்களில் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. சுபவிரய பிராப்தம் நிச்சயமாக ஏற்படும். அதேபோல் நிலம், வீடு, மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயங்களிலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயங்களிலும் பயணத்தின் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் ஒற்றுமையை குறைப்பதற்கு சிலரின் முயற்சி தேவையில்லாத சிக்கல்களையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரங்களில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தியாக ஏற்படுத்தும்.
தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு தொடர்பான விஷயங்களில் அடுத்தடுத்து எடுக்கும் முடிவுகள் பெரிய நம்பிக்கைகளையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். இரத்த பந்த உறவுகளின் தேக ஆரோக்கியம், அவர்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. சினிமா கலைத்துறையில் மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படும். கோளார் பதிகத்தை சொல்லி வந்தால் புதிய தொழில் செய்யும் அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் அனுகூலம் காணப்படும். சுபகாரியத்திலிருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாகும். புது வரவுகள் குடும்பத்தில் காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, அனுமன் வழிபாடு செய்வது அற்புதமான ஏற்றத்தை கொடுக்கும். தொழில் ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் பரிபூரணமாகவே நீங்க போகிறது. அதிலும் முக்கியமாக மீனம் ராசிக்காரர்களுக்கு களத்திரஸ்தானம் எனும் 7ஆம் இடத்தில் சூரிய கிரகணம் நடைபெற்றது. லக்னம் ராசியிலேயே சனி வக்கரமாக உயர்ந்தது. இரண்டுமே எதிர்த்தரப்பினர் சண்டை, சச்சரவு, தேவையில்லாத வாக்குவாதம், பிரச்சனை, குழப்பம் போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆரோக்கியத்தில் கண்டம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருந்தது. திடீரென வலிக்கு விழுந்து அடிபடுவதற்கான சூழலும் ஏற்பட்டது. கணவனாக இருந்தால் மனைவியை பிரியக்கூடிய நிலைமையும், மனைவியாக இருந்தால் கணவனை பிரியக்கூடிய நிலைமையும் ஏற்படும். வேலை, சண்டை, வன்மன் காரணமாகவும் பிரிய நேரிடும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். மாமனார் உடல்நிலை, மாமியார் உடல்நிலை, 2ஆம் குழந்தையின் உடல்நிலையில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. ஒரு சில பேருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். உஷ்ணம், அல்சர் போன்றவை ஏற்படும். முடிந்த அளவுக்கு சரியான சாப்பிடுவது நல்லது. கணவன் மனைவிக்குள் 3ஆம் நபரை விடாமல் இருப்பது நல்லது. சனி வக்கரமாக இருக்கும் போது நேரடியாக ஸ்தானமான பலம், பார்வை பலம் இருக்கும் போது நேரடியாக பாதிப்புகள் ஏற்படும். இரண்டும் நேரெதிரானது என்பதால் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை பற்றி தேவையில்லாமல் புறம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. பெரியவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பது நல்லது. பொறுமையுடன் திட்டமிட்டு செயல்படுவது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவசரப்படாமல் இருப்பதும் நல்லது. சனி ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் நல்லதே நடக்கப் போகிறது. இந்த சூரிய கிரகண காலகட்டத்தில் வாழ்க்கை துணைவிக்கு பாதிப்புகளை கொடுக்கும். மேலும் பார்ட்னர்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். அதில் ஒரு கோளாறு, பிரிவு, சர்ச்சை, வழக்குகள் போன்றவை ஏற்படும். மேலும் இரகசியங்களை இரகசியமாக வைத்து கொள்வது நல்லது. மீன ராசியினர் இந்த சூரிய கிரகண காலகட்டத்தில் மிகுந்த பொறுமையாக கையாள்வது நல்லது. பெருமாள், ரங்கநாதன், பார்த்தசாரதியை வழிபாடு செய்வது உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். செம்பு பாத்திரத்தில் எள், கோதுமை, நெல் தானம் வைத்து பிராமணர்களுக்கு தானமாக கொடுப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் வருடக்கோள்களில் கேது 6ஆம் இடத்தில் இருப்பதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். 4ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் பணம் தேவைகள் அதிகமாக காணப்படும். செலவுகள் அதிகரிக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் மிகுந்த கவனம் தேவை. தொழில்களுக்காக புதிய முதலீடுகள் எதையும் போடாதீர்கள். வரக்கூடிய வருமானம் வந்து கொண்டே இருக்கும். அதேபோல் சுக்கிரன் 6 மற்றும் 7ஆம் இடங்களில் பலவீனப்படுவதால் கணவன் மனைவிக்குள் சண்டைகள், குடும்ப உறவினர்களிடம் மனஸ்தாபங்கள் ஏற்படும். பண விவகாரங்களில் கவனம் தேவை. இந்த மாதம் செவ்வாய் 8 மற்றும் 9ஆம் இடங்களில் பலவீனமாக காணப்படுவதால் முன்கோபம் அதிகளவில் காணப்படும். யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். தொழில் போட்டிகள் இருக்கும். ஜென்ம சனி நடப்பதால் அவசர முடிவுகள் எதுவுமே எடுக்காதீர்கள். சரி, அடுத்தடுத்து ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.